ஹலோ எவ்ரிவன். டயாலிசிஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரிவலண்டா இருக்குது. ஸோ சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரையும் கிட்னி ப்ராப்ளம், அதாவது சிறுநீரகத்துல ஃபெயிலியர் ஆகுறது, இல்ல கிட்னில கிரானிக்கா ஒரு டிசீஸ் இருக்கிறது, இந்த மாதிரி பல நோய்கள் நம்மளோட சிறுநீரகத்துல வர்றது காமன் ஆயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நச்சுத்தன்மை அதிகப்படியா நம்மளோட சிறுநீரகத்துல படிகிறதுனால தான். நிறைய காரணங்கள் இருக்கு கிட்னி ஃபெயிலியருக்கு. பட் மேஜரா நம்ம டே டு டே லைஃப்ல எக்ஸ்போஸ் ஆகுற நிறைய டாக்ஸின்ஸ் நம்மளுடைய கிட்னில படியுது. ஏன்னா கிட்னி தான் லிவர் மாதிரி ஒரு மேஜர் ஆர்கன், நம்மளோட பிளட்டை கிளென்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம நேச்சுரலா எப்படி கிட்னியை டீடாக்ஸ் பண்றது, அதாவது சிறுநீரகத்துல நச்சுத்தன்மை எப்படி நீக்கிறது அப்படிங்கறத விளக்கமா இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். ஸோ மெயினா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து நம்ம எக்ஸ்போஸ் ஆகுற அந்த ஏர் எல்லாத்திலயுமே நச்சு கலந்துதான் இப்போ வருது. ஸோ நம்ம அதையும் பெருசா குத்தம் சொல்ல முடியாது. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி நம்மளுடைய உடம்ப பாதுகாத்துக்கலாம், நம்மளுடைய ஒரு உறுப்பையும் இந்த மாதிரி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறதான் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கிட்னியை பொறுத்த வரையும் ஒரு 4 விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஒண்ணு இந்த நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த டாக்ஸின் எக்ஸ்போஷர்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். இன்னொன்னு எஸ்பெஷலி நெஃப்ரோடாக்சின்ஸ்னு சில இருக்குது. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, கெமிக்கல்ல ஒர்க் பண்றவங்க இன்னும் கூடி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது தவிர நம்மளுடைய கிட்னிக்கு ரத்த ஓட்டம் சரியானதா இருக்கணும். நாலாவது நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும். ஸோ ரத்த ஓட்டம் அதிகமா இருந்தாலே நம்மளோட ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். ஸோ இந்த 4த்தையுமே நம்ம கவனமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகம் நல்லாவே வேலை செய்யும். கிட்னி டீடாக்சிபிகேஷன்ல 2 விஷயத்த கவனமா நம்ம யோசிக்கணும். ஒண்ணு நம்மளோட கிட்னியோட பிளட் சர்க்குலேஷன். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது ரிசர்ச் மூலியமாவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து பார்த்திருக்கும் போது 18% அவங்களோட வாக்கிங் எஃபிஷியன்சி அதிகமா இருக்குது. ஸோ நம்மளோட கிட்னிலையும் அதோட மைக்ரோ வாஸ்குலேச்சர் அதெல்லாமே இந்த பிளட் ஃப்ளோ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு ரிசர்ச் மூலியமா தெரிய வந்திருக்குது. ஸோ நம்ம டெய்லியே ஒரு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் காலையில. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட். ஸோ டார்க் சாக்லேட்ல நம்ம நார்மலா ஹெல்தி பர்சன்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுல கேட்டச்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய நச்சு பொருள் தங்காம அது வடிகட்டிடும். ஸோ வடிகட்டி அதை எக்ஸ்ட்ரீட் பண்ணிடும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பிளட் சர்க்குலேஷனை பார்த்துருக்கணும். செகண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா அதிகமா இருந்தாலே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாயிடும். பட் இருந்தாலும் அதுக்கு தனியா நம்ம சில உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு டீடாக்சிபிகேஷன் ரொம்ப ஈஸியா நடக்கும். எஸ்பெஷலி நம்ம ஹெவி மெட்டல்ஸ் லைக் கேட்மியம் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஷர் நம்மளுக்கே தெரியாம ஆகும். சோ அதெல்லாம் நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா இந்த 2 பொருட்களை கண்டிப்பா நம்மளோட உணவுல எடுத்துக்கணும். வேற ஒண்ணும் இல்ல, மஞ்சளும் இஞ்சியும். சோ மஞ்சள் ரொம்பவே நல்லது. சோ பாட்டி காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சள் அண்ட் இஞ்சி நம்மளுடைய உடம்புக்கு அவ்வளவு நல்லது அப்படின்ட்டு. அது ஆராய்ச்சி மூலியமாவும் இப்ப கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. சோ மஞ்சள் சாப்பிடுறது மூலியமா நம்மளுடைய நெஃப்ரோடாக்சின்ஸ், கேட்மியமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம கெமிக்கல், அதாவது நம்ம சாப்பிடுற மருந்து மூலமாவும் நம்மளுக்கு டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கிரானிக் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கீங்க, இல்ல கார்டியாக் பேஷண்ட் இருக்கீங்க, உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே எதர் லிவர் மூலியமாவோ இல்ல கிட்னி மூலியமாவோ தான் மெட்டபலைஸ் ஆகும். ஸோ அப்படி மெட்டபாலிசம் நடக்கும்போது அதுல நச்சுத்தன்மை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ அது எல்லாரையும் நம்ம நச்சுத்தன்மை நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பா டீடாக்சிபிகேஷன் பண்ணணும். ஸோ இஞ்சி அண்ட் மஞ்சள், ஸோ ரெண்டையுமே நம்ம டீடாக்ஸ் ஷார்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ரெண்டையும் அரைச்சு நல்லா கான்சென்ட்ரேட்டடா சாறு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐஸ் கியூப் மாதிரி நீங்க ஆக்கி வச்சுக்கலாம். ஸோ டெய்லியே ஒரு ஐஸ் கியூப் எடுத்து அதை கொஞ்சம் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஏர்லி மார்னிங் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னிக்கு டீடாக்சிபிகேஷன் ஈஸியா நடந்துரும். ஸோ கிட்னி மட்டும் இல்ல, ஓவரால் ஹெல்த்துமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். பிளஸ் ஸ்கின், நம்மளோட சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப கிளியரா இருக்கும். ப்ளீஸ் டியூ சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.